வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 23,500 புட் ஆப்ஷன் அண்ட் 23,700 கால் ஆப்ஷன் அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்ஸின் அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராங்கிள் எடுத்து அந்த ஸ்ட்ராங்கிளோட ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். ஸோ நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் ரெண்டையும் தாண்டும் போது வீக்லி லோ அண்ட் மந்த்லி லோவை கட் பண்ணுறாங்க. அப்படி கட் பண்ணும்போது இம்ப்ளாய்டு வாலிடிலிட்டி இருந்தால் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லைன்னா சைட் வேஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் கீழே போயிட்டு அந்த லோவுக்கு கீழேயே இம்ப்ளாய்டு வாலிடிலிட்டி இல்லாதனால சைட் வேஸ்லேயே போயிருக்காங்க. அப்போ என்னதான் மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பைரி டே இருந்தாலும், ரெண்டாவது உங்களுக்கு வீக்லி லோ மந்த்லி லோ இதுக்கெல்லாம் கீழே இருந்தாலும் அங்கே இம்ப்ளாய்டு வாலிடிலிட்டின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா மார்க்கெட்டை சைட் வேஸ்லேயே கொண்டு போய் முடிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய நியூஸ் இருந்திருக்கு, இன்றைக்கி நியூஸுமே உங்களுக்கு தெரியும். ஸோ நியூஸ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா கூட கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருந்துருக்கு, ஆனால் கீழே போகலை. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோ, வீக்லி லோ, மந்த்லி லோவுக்கு கீழே இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்துமே நம்மளுக்கு மார்க்கெட் கீழே போகலை. அப்போ இந்த இடத்துல இம்ப்ளாய்டு வாலிடிலிட்டின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு வரோம், இம்ப்ளாய்டு வாலிடிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ஆப்ஷனோட மொமெண்டம்த்துக்கு வந்து ஒரு இம்ப்ளாய்டு வாலிடிலிட்டியால் மட்டும்தான் அதனோட மொமெண்டம் கொடுக்க முடியும். ஒரு ஏற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு இறக்கமாக இருந்தாலும் சரி. அப்போ நீங்கள் வந்து மேலேருந்து மார்க்கெட் கீழே விழுகிறாங்க, விழுகும்போது கால் ஆப்ஷனில் இம்ப்ளாய்டு வாலிடிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷனோட டிக்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கும். புட் ஆப்ஷனோட இம்ப்ளாய்டு வாலிடிலிட்டி அதிகமாக இருந்தால் புட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறது அதிகமாக இருக்கும். இதை தான் நீங்கள் டிஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்போ எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்தால் இந்த மாதிரி, எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருந்தால் இந்த மாதிரி, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்தால் இந்த மாதிரி, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் இந்த மாதிரி, ஸோ ஓப்பனுக்கு மேலே இருந்தால் இந்த மாதிரி, ஓப்பனுக்கு கீழே இருந்தால் இந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செப்பரேட்டாக பிரித்து பார்க்கணும். அப்போ இதில் ஒரு சில நம்மளுக்கு காரணிகள் இருக்குது. அதாவது புட் ஆப்ஷன் வந்து மேலே அதிகமாக போகணும்னா அதுக்கு வந்து இம்ப்ளாய்டு வாலிடிலிட்டி இப்படி இருக்கணும், மார்க்கெட் வந்து ஒரு சில லெவல்ஸுக்கெலாம் மேலே இருக்கணும் அப்படின்னு, ஒரு சில லெவல்ஸுக்கு கீழே அல்ல ஒரு சில லெவல்ஸுக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து இம்ப்ளாய்டு வாலிடிலிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு சில லெவல்ஸில் மேலே இருக்கும்போது அந்த கால் ஆப்ஷனுடைய இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடந்துருச்சு, அந்த சினாரியோ ஒத்து போகலை அப்படின்னா கால் ஆப்ஷன் சீக்கிரமாக டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இம்ப்ளாய்டு வாலிடிலிட்டியை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ். இப்போ இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் 23,300 புட், 23,500 கால், 23,000 புட், 24,000 கால், 23,400 கால், 23,400 புட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவராலாக 23,300 டு 23,500, அதுக்கு இடையில நம்மளுக்கு 23,400 ஸ்ட்ராடல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 23,000, 24,000, அப்போ அதுக்கு மிட் பாயிண்ட் வந்து 23,500. அந்த இடத்துல மிட் பாயிண்டில் ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன எடுத்தாங்கன்னா, ஒரு மார்க்கெட் வந்து 23,000 டு 24,000 ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, ஆனால் 23,500க்கு கீழே தான் இருக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 23,000க்கு மேலேயும் 23,500க்கு கீழேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம வேறுபடுத்தி பார்த்துக்கணும் மார்க்கெட் எப்படி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி. இதில் மிட் பாயிண்ட் எடுத்து, ஸோ அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் எப்படி, கீழே இருந்தால் எப்படி. அப்போ இந்த இடத்துல 23,000 புட்டு 23,500 கால்னு நீங்கள் எடுத்துட்டா கூட 23,250ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த 23,250க்கு மேலே மார்க்கெட் இருந்தால் எப்படி, 250க்கு கீழே இருந்தால் எப்படி அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி இந்த நம்ம ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு மிட் பாயிண்ட்டுக்கு மேலே கீழேன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல இம்ப்ளாய்டு வாலிடிலிட்டி எந்த அளவுக்கு டிஃபர் ஆகுறாங்க, டிஃப்ரென்ஷியேட் ஆகுறாங்களா, இல்லை இன்க்ரீஸ் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அது இன்க்ரீஸ் ஆகுதுனாங்கன்னா அதை பொறுத்து மார்க்கெட் ஒன் சைடாக கீழேயே மேலேயே போகும். இல்லை டிக்ரீஸ் ஆகுறாங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சைட் வேஸில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ ஓவரால் நீ கொடுத்துருக்கிறது 23,300 புட், 23,500 கால் எடுத்துக்கிட்டா 23,300 புட் வந்து 170 அப்படின்னா 23,130 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். இருபத்தி மூணு 130 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் வந்து 23,500 காலுடைய க்ளோஸ் 116 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 23,616. ஸோ ஷார்ட் ரேஞ்சோடைய டாப் அண்ட் பாட்டம் பார்த்தாச்சு. ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 23,300 கூட நம்ம அந்த 116 + 176 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
23,014 அப்படின்றது வைட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ 23,500 + 286 23,786 அப்படின்றது வைட் ரேஞ்சுடைய டாப். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு 23,349 அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இதில் எந்தெந்த லெவலுக்குலாம் மேலே எந்தெந்த லெவலுக்குலாம் கீழே இருக்காங்க, இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி எப்படி நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதை வந்து மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றத அனலைஸ் பண்ண தெரியும். அப்போ மார்க்கெட் எந்தெந்த லெவலுக்குலாம் மேலே இருக்காங்க கீழே இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கணும். எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு கால் சைடு 13, புட் சைடு 16 கொடுத்துருக்காங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆக வாய்ப்பு அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த ஓப்பன் ஆகிற இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே இருந்தால், எஸ்டர்டே நம்மளுக்கு அதிகமாக இருக்காங்க, அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை வந்து எஸ்டர்டே வந்து இவ்வளோ அதிகமாக இருக்காங்க ஆனால் ஓப்பன் அப்போ கம்மியாயிட்டாங்க, அதேமாதிரி கால் சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை வச்சு தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து டிசைட் செய்யப்படும். அப்போ ஓவராலாக இன்றைக்கி நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் கிடையாது, கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தீங்கன்னா தான் ப்ராஃபிட். ஸோ அப்போ இதுதான் நம்ம சொல்கிறது, எந்தெந்த இடத்துல ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும், எந்தெந்த இடத்துல ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஒரு டார்கெட்டோ ஒரு ஸ்டாப் லாஸோ அந்த சினாரியோவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொண்டு வரணும். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு கொடுத்தாலும் கூட ஒரு அக்செப்டபிள் ஸ்டாப் லாஸாக இருக்கணும், ஏற்றுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாப் லாஸும் ஒரு டார்கெட்டும் ஒரு ட்ரையலிங் எஸ்எல், ஒரு ஒன் சைடாக மார்க்கெட்டை போகும்போது ஒரு ட்ரையலிங் எஸ்எல் எப்படி வைக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய கிளாஸஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம்.